ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஏர்லி மார்னிங் வந்து லைவ் பைட்டு பிடிக்கிறதுக்காக சபிக்கி போட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு 6, 7 மீன் நம்மளுக்கு மாட்டிடுச்சு. ஸோ இந்த பெயிட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிங்ஃபிஷ் வந்து டார்கெட் பண்ணி பிடிக்க போகிறோம். எப்படி பிடிக்கிறோன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டோட கேப்டன் வந்து ஸ்டீல் லைனை வச்சு ரிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா 12ஆம் நம்பர் ஹூக்கை போட்டு ஃபுல்லாக டைப் பண்ணியிருக்கிறார் பாருங்கள். ஸோ இந்த ஹூக்கை வச்சு தான் நம்ம வந்து லைவ் பைட்டில் மாட்டி நம்ம ஸ்லோ ட்ராலிங் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ வீடியோ கடைசியில் எவ்வளோ பெரிய மீன் அடிச்சிருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ லைவ் பைட் வந்து ஃபுல்லாக அந்த ஹூக்கில் வந்து கோக்குறோம். ஸோ லைவ் பைட்டோட சைஸ் பொறுத்து 4 ஹூக்கா, 5 ஹூக்கா, 6 ஹூக்கான்னு நம்ம அதுக்கேற்ற மாதிரி கோர்த்து விட்றோம். ஸோ 2 லைவ் பைட் வந்து போட்டு ஸ்லோ ட்ராலிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் டு 1 ஹவர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு மீன் அடிச்சுது. ஸோ இது வந்து நாங்கள் டீப் சீ போகும்போது ஃபஸ்ட் டே. ஸோ மார்னிங் வந்து எங்களுக்கு 2 மீன் மட்டும் தான் மாட்டுச்சு. இப்போ ஏற்றுறாங்க பாருங்கள். இது எல்லாமே ஹேண்ட் லைனில் பிடிச்சது. நைட் டைம் வந்து ஃபுல்லாகவே நாங்கள் ஜிக்கில் தான் பிடிச்சோம். இப்போ இந்த வஞ்சரம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ஒரு 8 கேஜிஸ் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன். என் டீம் மெம்பர்ஸ்லாம் ஆல்ரெடி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஸோ இது எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ட்ரிப்பாக இருந்துச்சு.